கல்லூரி மாணவர், தேசிய விருது பெற்ற இயக்குனர், மகளிர் மற்றும் இயக்குனர், இது மூன்றிலுமே எனக்கு மிகவும் பெருமையாக நான் நினைத்து கொண்டிருப்பது லயோலா கல்லூரி மாணவன் என்பது மட்டும்தான். அதே மண்ணில் மீண்டும் மீண்டும் என்னுடைய திரைப்படங்களுக்காக நான் விருதினை வாங்கிக் கொள்வது என்னுடைய மகிழ்ச்சி, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் இன்னைக்கு ரொம்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி. என்ன அப்படின்னு சொன்னால், 1997 96லேருந்து 99 வரைக்கும் இந்த லயோலா காலேஜில் நான் படிக்கிறேன். அந்த 97வது வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஓவேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல்ஸ் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ தியேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கும், தியேட்டருக்குன்னு சொல்லி ஈவெண்ட் இருக்கும். அதில் ஸ்கிட் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு நாடகம் போடலாம். இப்போ அது இல்லை, இப்போ வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஓவேஷன்ஸில். அப்போது அதில் வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் தவிர இந்த நாடகங்கள், குறு நாடகங்கள் 10 நிமிஷத்துக்கு போடுவாங்க. முதல்ல 96ல் தான். 96ல் நான் சேர்ந்த உடனேயே எங்கள் டிபார்ட்மெண்ட், நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது வரைக்கும் நாடகங்கள்லாம் போட மாட்டாங்க அவங்க கல்ச்சுரல்ஸ்னு வாங்கினா ஏதாவது ஒரு 2-3 பாட்டு பாடிட்டு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு நாடகம் போடணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நாடகம்லாம் போட்டோம். 96ல் நாங்கள் போட்ட நாடகம் எங்களுக்கே சிரிப்பாக இருந்துச்சு, அந்தளவுக்கு மோசமான ஒரு நாடகம். ஆனால் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருந்தது. சரி, அது யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஸ்கிட் காம்படிஷனுக்கு, அந்த நாடக போட்டிக்கு நடுவராக வந்திருந்த ஒரு மனிதர் அதை கண்டுபிடித்து மேடையில் பாராட்டினார். அந்த மனிதர் யார் அப்படின்னா திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள். ஸோ இன்னைக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. எங்களுக்கே அது ரொம்ப சிரிப்பான காமெடியான நாடகம் கிடையாது. நாடகம் ரொம்ப சீரியஸான நாடகம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக நாங்கள் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நாடகம். எதுக்காக நான் இதை சொல்லணும்னு பிரியப்படுறேன்னா, கல்லூரி காலங்களில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள், கல்லூரி காலங்களில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், இதை அத்தனையும் உட்படுத்தி அதுக்கப்புறமா அதெல்லாத்தையும் சேர்த்து தான் பிற்காலத்தில் எங்களுடைய படங்களில் எங்களுடைய அனுபவங்களை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிறோம். இத்தனை விஷயங்களையும் எங்களால் ஊக்குவிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அடிப்படையாக கலைகள் இருந்தது தான். இன்றைக்கி நான் இங்கே சினிமாவில் இந்த ஒரு படம் பண்ணுறேன், இந்த படம் பண்ணுறேன், இங்கே விருது வாங்குறேன், அதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னால் நாடகங்களில் நிறையா இருந்தது. வீதி நாடகங்களில் மக்களோடு மக்களாக தோளோடு தோளாக இருந்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கே மீண்டும் மிக சீர்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததை தான் மிக பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நாட்டுப்புற கலைகளாகட்டும், மற்ற நாடக கலையாகட்டும், அத்தனை கலைகளுக்கும் இன்று அடிப்படையாக இப்படிப்பட்ட அங்கீகாரம் தேவைப்படுகிறது. இந்த கூட்டு முயற்சியாக சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் உட்காந்து நம்ம இப்போ பொங்கல் அந்த காலகட்டத்தில் நம்ம சேர்ந்து இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். இது இன்னும் பல்கி பெருகி, போன வருஷம் நான் இதான் சொன்னேன், இது லயோலா மாணவர்கள் மட்டுமல்ல, மாற்று ஊடக அமைப்பு மட்டுமல்ல, அரசாங்கம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. இது அரசு, தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலை. நாட்டுப்புற கலைகள் அழிய போதோ, நலிஞ்ச போதோ, அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய கூட்டம், இதைவிட மிகப்பெரிய கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்றது. இந்த கூட்டங்கள் அனைத்தும் இன்னும் மேலும் மேலும் சேர்ந்து சேர வேண்டியிருக்கு. தமிழக அரசு இதை ஆரம்பிச்சு அவங்க எடுத்து நடத்துற வரைக்கும் நம்ம இதெல்லாத்தையும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. இதை நம்ம நிச்சயமா சேர்ந்து செய்யணும். அதற்கு சினிமாவில் சேர்ந்து இன்று ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எங்களுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கும் நாங்கள் கடைசி வரை துணை நிற்போம். எங்களுடைய திரைப்படங்களில் நண்பர் மீரா கதிரவன் சொன்னது போல் நாட்டுப்புற கலைகளின் பதிவுகளை உருவாக்குவதில் இருந்து இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களை எந்த அளவுக்கு நாட்டுப்புற கலைகளுக்கு பங்களிக்க முடியுமோ அதை அத்தனையும் செய்வோம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்ல விரும்பப்படுகின்றேன். இதை மீண்டும் மீண்டும் தளராமல் செய்து கொண்டிருக்கும் லயோலா கல்லூரி மாணவர்கள், என்னுடைய அன்பு நண்பர்களுக்கும், தோழர் காளீஸ்வரன் போன்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர்களை கௌரவிக்கும் இந்த வரலாற்று அற்புதமான இந்த மேடையில் நிற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அவள் பெயர் தமிழரசி, நலிந்து போன தோல்பாவை கூத்தை பற்றி என்னுடைய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி படம் இயக்கியிருந்தேன். அந்த படம் இயக்கும்போது நான் திரைக்கதை எழுதும்போது தோல்பாவை அப்படின்னு ஒரு இடத்துல நான் எழுதும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. ஏன்னா என்னோட தலைமுறையில் நானே ரொம்ப அபூர்வமாக பார்த்த ஒரு கலை. ஆனால் நான் ஒரு ஒரு இயக்குனராக இன்றைக்கி நான் ஒரு திரையில் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் முதல்ல உலகத்தில் திரையில் கதை சொன்ன ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் தோல்பாவை கூத்த கலைஞர்கள்.
அவர்களுக்கு என்ன கைமாறு செய்கிறோம். ஏன்னா சினிமா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்ட்டுங்கிறதுனால பல ஆயிரம் வருஷங்களான நாட்டுப்புற கலைகளை இந்த 100 வருஷம் சினிமா வந்து ஏறி மிதித்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அவன்கிட்ட. ஆனால் இந்த சினிமாவால் ஒரு விஷயம் பண்ணால் அது பெரிய அளவில் போய் சேரும். இந்த சினிமாவில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நாட்டுப்புற கலைஞர்களை கௌரவிக்கும் விதத்தில் நாட்டுப்புற கலையை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி பண்ணேன். தொடர்ந்து விழித்திரு படம் நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விஞ்ஞானத்தில் மருத்துவத்தில் கல்வியில் உயர்ந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் இன்னும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்கள் பழிவெடுக்கப்படுகிறார்கள் என்கிற வேதனை என் கண் முன்னாடி நான் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தேன். அதோடைய ஒரு சாட்சியமாக நான் சினிமாங்கிறது வந்து மூத்த இயக்குனர் முத்துராமன் ஐயா சொன்னார், இது ஒரு முழுக்க ஒரு தயாரிப்பாளர் மீடியம், காசு போடுறவங்க ஒரு மீடியம் வந்து ஒரு காசு போடுறவங்க ஒரு மீடியம்குள்ளார எவ்வளவு சொல்ல முடியுமோ ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வந்து அதுக்குள்ளார வந்து ஆணவ கொலையை பற்றி இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆணவ கொலையை பற்றி இந்த படம் எங்கேயாவது ஒரு இடத்துல நினைவூட்டினா நம்ம சினிமாவுக்கு வந்ததுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த சமூகத்தை ரொம்ப கண்காணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் முருகேசன் கண்ணகியை பற்றி, சங்கர் கௌசல்யா பற்றி, இளவரசன் தேவியாவை பற்றி, இன்னும் இந்தியாவெங்கும் ஆணவ கொலைகளால் படுகொலை செய்யப்படக்கூடிய எத்தனையோ அப்பாவிகளை நினைவூட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த விழித்திரு படத்துடைய மையத்தை வந்து நான் ஒரு ஆணவ கொலையாக நான் உருவாக்கினேன். எவ்வளோ விருதுகள் கிடைக்கலாம். நான் இந்த மேடையில் நான் ரொம்ப நெகிழ்வாக நான் உணர்றேன். 2 காரணம் வந்து இது சமூக நீதி காக்கிறதுக்காக கூடிய மேடையில் கிடைக்கக்கூடிய இந்த விருது என் வாழ்நாளில் இனி எத்தனை விருதுகள் கிடைத்தாலும் எல்லா விருதுகளுக்கும் மேலான ஒரு விருதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிறகு நான் மிகவும் மதிக்கிற, நான் மிகவும் நேசிக்கிற மரியாதைக்குரிய அன்புக்குரிய இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களுடைய கையால் வாங்கக்கூடிய விருது வந்து அதையும் நான் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன். இன்னும் நிறைய பொருளாதார ரீதியாக என்னுடைய நண்பர்களை என்னை கேலி செய்வாங்க. வந்து நலிந்து போன தோல்பாவை கூத்து படம் எடுத்து நீ ஒரு நலிந்து போன கலைஞனாக மாறிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பைபிளில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை. ஒரு பறவையாக இருந்து கொண்டு சமூகத்தில் நடக்கும் எவ்வளவோ விஷயங்களை இன்னும் தீவிரமாக, ஏன்னா விழித்திரு வந்து ஒரு ஜனரஞ்சக சினிமா தான், வந்து ஜனரஞ்சக சினிமாவாக தான் விழித்திரு நான் வந்து எடுத்ததும் அப்படி தான் எடுத்தது வந்து. ஆனால் இந்த அங்கீகாரம் இன்னும் ரொம்ப தீவிரமாக, இன்னும் ரொம்ப சரியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த விருது ரொம்ப ஊக்கப்படுத்தியிருக்கு. லயனோ மாணவர் அரவணைப்பு மையம், மாற்று ஊடக மையம் இந்த நிகழ்வை மிக செறிவாகவும் அழகாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தோழர் காளீஸ்வரன் உட்பட இதன் பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய சக இயக்குநர்கள், நான் ரொம்ப சமீப காலங்களாக பார்த்து பிரமிச்சு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள், இந்த இயக்குநர்கள் எல்லாருமே அவங்களோட சேர்ந்து இந்த மேடையில் நான் வந்து இந்த விருதுகளை வாங்கிக்கிறேங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லோருக்கும் நன்றி.